10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Heating effect of electric current. This is the last topic in the second lesson. So heating effect அப்படின்றத 10th standard level இருந்து நம்ம படிச்சிருப்போம். இந்த ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான கான்செப்டை அங்கே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேமஸ் கான்செப்டில் எப்போல்லாம் நம்ம ஒரு பீஸ் ஆஃப் எ ஒயரை எடுத்து கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோமோ அந்த பீஸ் ஆஃப் எ ஒயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இட் வில் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பீஸ் ஆஃப் ஒயர். when the current is passing through this piece of wire it will heat. அதாவது கரண்ட் எப்போல்லாம் ஒரு கண்டக்டிங் ஒயரில் ஃப்ளோ ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு ஒயரு ஹீட் ஆகும். அண்ட் ஆல்சோ இட் டெலிவர்ஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டிவைஸோட கண்டக்டரில் கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்றது ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ வி கன்க்ளூட் தட் when the current is passing through the given conducting wire, the electrical energy is converted into heat energy அப்படின்னு சொல்லலாம். It is dissipated in the above form அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Of course என்ன அப்படின்னா the current is flowing through the given resistor of resistance or the given conducting wire, the heat energy is dissipated அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம அந்த கரண்ட்டையே கொண்டு போயிட்டு நம்ம ஒரு பல்புக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியும் கிடைக்கும், அதே போல் லைட் எனர்ஜியும் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இதுவும். அப்போ இந்த ஹீட் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் அப்படின்றது தான் நம்ம தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தெர்மல் எனர்ஜி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஹீட் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தெர்மல் எனர்ஜி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அண்ட் இஎம்எஃப். இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம்எஃப்பை இந்த தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை வச்சு உங்களுக்கு ஜூல்ஸ் லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் ஒன் செகண்ட் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதான் இங்கே எடுத்துருக்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் ப்ராசஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் நம்ம தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ ஜூல்ஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம மேலே சொன்ன மாதிரி ஒரு கண்டக்டிங் ஒயர் எடுத்தோம், அந்த ஒயரில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ த கிவன் கண்டக்டிங் ஒயர். ஸோ அப்போ ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது வி ஹவ் டு டூ சம் ஒர்க் டன். அப்போ அந்த ஒர்க் டன் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அப்போ அந்த ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் ஐ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஐன்னு சொல்லக்கூடிய கரண்ட்டு ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டரியிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அந்த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ நம்ம எப்படி சொல்லலாம், ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றது தான் பவர் இன்ட்டு டைமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதை தான் ஜூல்ஸ் லாவில் சொல்லியிருக்கிறோம். W இஸ் நத்திங் பட் VIT அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ VIT அப்படின்றது Vன்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த டூ ends ஆர் த வோல்டேஜ் பாசிங் த்ரூ த கிவன் கண்டக்டிங் ஒயர். I இஸ் த கரண்ட் பாசிங் த்ரூ த கிவன் கண்டக்டிங் ஒயர். T இஸ் தி டைம் ஆஃப் பாசேஜ் ஆஃப் த கரண்ட். அப்போ Wன்றது யார், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஒர்க் டன் we are applying to get this much amount of the energy. அப்போ ஒர்க் டன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தி எனர்ஜி. அப்போ திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் தி ஹீட்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஹீட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது டபிள்யூக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஹெச்ன்னு சொல்லிடலாம். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு VIT அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ VIT அப்படின்ற பேட்டர்ன்லேருந்து நம்ம ஹீட் எனர்ஜிக்கு வேறு என்ன ஃபார்மேஷன்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா பை அப்ளையிங் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா,
இங்கே இருக்கக்கூடிய விக்கு பதிலாக வி ஈக்குவல் டு ஐஆர், தட் இஸ் த ஃபேமஸ் ஒன், தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஓம்ஸ் லா, யூ நோ தட். அப்போ விக்கு பதிலாக ஐஆர் அப்ளை பண்ணுன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஐ இருக்குது, அப்போ ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயராக மாறிடும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டின்னு கிடைக்கும். சப்போஸ் இந்த ஐக்கு பதிலாக நம்ம வி பை ஆர் அப்ளை பண்ணோம்னா வி ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே சொல்லலாம். ஒன்று ஹெச் இஸ் ஈக்குவல் டு விஐடி, ரெண்டாவது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி, மூணாவது வி ஸ்கொயர் பை ஆர் இன்ட்டு டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 ஆல்பபெட்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆல்பபெட்டுக்கு ப்ரப்போர்ஷனாலிட்டியாக கிடைக்கும். எப்போ? when 2 of the things are constants, one is proportional to h. அப்போ எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, the amount of heat energy is directly proportional to the square of the current when r and t are constants. அதாவது ரெசிஸ்டன்ஸும் டைம் ஆஃப் பாசேஜையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா the heat energy is directly proportional to the square of the currentன்னு சொல்லலாம். அதே போல் when the amount of heat energy is directly proportional to the resistor of given resistor அப்படின்னு சொன்னோம்னா when I square and t are constants. Likewise, heat energy is directly proportional to the time of passage of the current when the I square and r acts as a constant. அப்போ தனித்தனியாக நம்ம எழுதணும் அப்படின்னா h proportional to I square, h proportional to r, h proportional to t. ஸோ இந்த மூணுமே இதுக்கு நமக்கு ப்ரப்போர்ஷனாலிட்டியை சொல்ல முடியும். It's the famous one in the concept of the heating effect of electric current. சரி, இப்போ இந்த ஜூல்ஸ் லாவோடைய யூசேஜ் எங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா they are named as applications of Joule's heating effect. அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸை பற்றி பேசுகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ்னு உனக்கு ஞாபகம் வரும், எந்தெந்த எலக்ட்ரானிக் குட்ஸுக்கெலாம் கரண்ட்டை சப்ளை பண்ணும்போது ஹீட் ஆகுதோ அது எல்லாமே எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் என்ன நம்ம எடுத்துக்கலாம், ஸோ மைக்ரோவேவ் ஓவன்லேருந்து நம்ம வரலாம். மைக்ரோவேவ் ஓவன் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எலக்ட்ரிக் டோஸ்டர் எடுத்துக்கலாம், அதே போல் எலக்ட்ரிக் ஹீட்டர் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஈவன் தோ while யூஸிங் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ். அப்போ இது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன நடக்குது, கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம், கரண்ட்டை அப்ளை பண்ணும்போது டிவைஸ் ஹீட் ஆகுது. அப்போ டிவைஸ் ஹீட் ஆகுதுன்னா மொத்த டிவைஸே ஹீட் ஆகுறதுல அந்த டிவைஸுக்கு உள்ள ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் அப்படின்றத ஒன்று வச்சுருப்போம். அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இட் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸில் என்ன பிரின்சிபலை ஃபங்க்ஷன் ஆகி இது வந்துட்டு ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஹீட்டிங் எலமெண்ட்டுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஹீட்டிங் எலமெண்ட்டாக இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நிக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை தான் நம்ம வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நிக்ரோம்னா நமக்கு தெரியும், இட் இஸ் அண்ட் ஒன் ஆஃப் த அலாய், இட் இஸ் அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்டு குரோமியம். அதாவது மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் ஆகிறது கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா. அப்போ இந்த அலாய் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் த டூ மெட்டீரியல், காம்பினேஷன் ஆஃப் த டூ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அலாய் அப்படின்னு சொல்லும்போது நிக்கல் அண்டு குரோமியம் உடைய காம்பினேஷன் தான் நம்ம சொல்லக்கூடிய நிக்ரோம். ஸோ நிக்ரோம் இஸ் அண்ட் ஹீட்டிங் எலமெண்ட், இந்த நிக்ரோம் இஸ் மேட் அப் ஆஃப் அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அண்டு குரோமியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டு அது உள்ளே இருக்கிறதுனால தானே அந்த எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ் என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நிக்ரோம் அப்படின்னு எடுத்தோம்னா இட் ஹேஸ் ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். நம்ம முன்னாடி இந்த லெசன் ஆரம்பிக்கும் போதே பார்த்துருப்போம், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போஸ் 2 காப்பர் மெட்டீரியலை ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா the specific resistance is same for both the material. That means it is constant for the particular material, but it is able to differ for different materials அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இந்த நிக்ரோம் அப்படின்றது நிக்கல் குரோமியத்துடைய காம்பினேஷன் தானே. அப்போ அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெல்ட்டிங் பாயிண்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன் பாக்ஸே எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வந்துட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு ரேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க, level 1, level 2, level 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அயன் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸுடைய கிளாத்துடைய கேட்டகரியை பொறுத்து அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் நைலான் கிளாத் இருக்குது,
காட்டன் கிளாத் இருக்குது, உள்ளன் கிளாத் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ அவங்களுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல்ஸை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அயனிங்கில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்கேஸ் நம்ம அந்த வேரியேஷனை கொடுக்கும்போது சில நேரத்துங்களில் அந்த அயன் பாக்ஸ் என்னவாயிடும், நம்மளோட மெட்டீரியல்ஸே அப்சர்வ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன மீனிங்னா, இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. எப்போ? அட் வெரி ஹை டெம்பரேச்சரில். அப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பற்றி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. சரி, இந்த 3 கேரக்டரை யார் பொசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நிக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீட்டிங் டிவைஸ், இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டு தான் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸில் வச்சுருக்காங்க. அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபியூசஸ் அப்படின்னு சொன்னாலே நல்லா ஞாபகத்துக்கு வரும், ஃபியூஸ் ஒயரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸு நம்ம வீட்டில் பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக் மீட்டருக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது போல் பக்கத்தில் மெயின் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்க்கு ஒவ்வொரு பிளேசஸில் இருந்தும் இந்த எலக்ட்ரிக் பவரை நம்ம டிசிபேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் அந்த ஃபியூஸ் ஒயர்னு ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபியூஸ் ஒயர் யாருடைய காம்பினேஷன் பார்த்தோம்னா, ஸோ 100% லெட் அண்ட் டின்னால் மேட் ஆஃப் ஆகிருக்கும். அப்படின்னா 37% லெட்டாலையும் 67% டின் மெட்டீரியல். அப்போ ஃபியூஸ் ஒயர் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் லெட் அண்ட் டின். லெட் 37%, டின் மெட்டீரியல் வந்து 67% அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஃபியூஸ் ஒயருக்கு என்ன கேரக்டர் இருக்குது, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபியூஸ் ஒயர் அப்படின்னு கேட்கும்போது, இட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது, மெல்ட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்றது அந்த இடத்துல நடக்கும். இங்கே எழுதியிருக்கேன் பார், ஷார்ட் சிசிடி அப்படின்றது சர்க்கியூட் நடத்தும். ஷார்ட் சர்க்கியூட்டிங் என்னது, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்போ நடக்குதோ அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட்டிங் நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போலாம் நம்ம வந்துட்டு ரீசெண்டாக நியூ கான்வர்சேஷனில் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் வயர்ஸை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது ட்ரிப் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாகவே வச்சுருப்போம். ட்ரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடந்தது அப்படின்னா ட்ரிப்பர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும். சப்போஸ் அப்படி ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடக்கும்போது ட்ரிப்பர் ஆஃப் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதாவது நம்மளோட எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் என்னவாகிடும், டேமேஜ் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸுமே வந்துட்டு மோஸ்ட் ப்ரீஷியஸ், மோஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட் வைஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ மொத்த டிவைஸே மொத்த அப்ளையன்சஸே நமக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிரமம் இல்லையா. ஸோ அதனால் ஃபியூஸ் ஒயர் வந்துட்டு மெல்ட் ஆகும்போது நம்ம ஃபியூஸ் ஒயரை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் மொத்த டிவைஸே வந்துட்டு வேஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக நம்ம ஒவ்வொரு பொருளையும் தூக்கி போட முடியாது. ஸோ அதனால் ஷார்ட் சர்க்கியூட்டிங்கோட ரோல் வந்து நமக்கு அதிகம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டிங்கில் ரொம்ப தேவையானது இந்த ட்ரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான். அடுத்து தேர்டாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபர்னஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்னஸ் அப்படின்றது அதிகமான டெம்பரேச்சர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹாஸ்டல்ஸ் இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், இல்லை அயன் மெட்டீரியல்ஸை மேடஃபாக பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸில் வந்துட்டு நம்ம அதிகமான டெம்பரேச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் மெட்டீரியல்ஸ் லைக் ஸ்டீல், சிலிக்கான் கார்பைட், குவாட்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளால் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதிகமான டெம்பரேச்சர்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ அதிகமான டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸு மேஜராக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லலாம். அந்த ஸ்டீல் மெட்டீரியல்ஸ் நம்ம மேடஃபாக பண்ணும்போது அதிகமான டெம்பரேச்சர்ஸ்லாம் அது என்ன பண்ண முடியும், நம்மளால் பெண்ட் பண்ண முடியும், ஃபோல்ட் பண்ண முடியும், இல்லை கட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸுடைய கிளாஸிஃபிகேஷனை சொல்லலாம். பட் மெட்டீரியல்ஸோட கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா, மாலிப்டினம் நிக்ரோம் ஃபர்னஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்போ 1500 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாலிப்டினம் நிக்ரோம் ஃபர்னஸஸாக இருக்கும். அதுவே கார்பன் ஃபர்னஸஸாக இருந்தால் அபவுட் 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ 1500 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பட்சத்தில் we have to use molybdenum nichrome furnace. 300 டிகிரி செல்சியஸ் மீன்ஸ் we have to use carbon furnaces அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து ஃபோர்த்தாக பார்த்தோன்னா எலக்ட்ரிக் லேம்ப்பு. ஸோ இதை பற்றி நம்ம அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இந்த எலக்ட்ரிக் லேம்பில் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்றத நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்ப்ஸில் நிறைய வெரைட்டி வந்துருச்சு.
ஸ்டார்டிங்கில் நம்ம குட் பல்ப் யூஸ் பண்ணோம், இல்லை டியூப் பல்ப், தட் மீன்ஸ் ஃப்ளோரசன்ட் லேம்ப் யூஸ் பண்ணோம். இப்போலாம் சிஎஃப்எல் இருக்குது, அதே போல் எல்இடி பல்ப்ஸ் இருக்குது. ஸோ இதிலலாம் நம்ம ஃபிலமெண்ட்டை போய் தேடினா கண்டுபிடிக்க முடியாது. அந்த குண்டு பல்பில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷேப்பில் ஒன்று இருக்கும். அந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட்டை தான் நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸால் அந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா பல்ப் வந்து க்ளோ ஆகாது. ஸோ அதனுடைய ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இஸ் 3380 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் kept inside a glass bulb and heated to incandescent. Incandescent is nothing but glowing with heat அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்கேண்டசன்ஸ் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பல்புக்குள்ளே தான் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வச்சுருப்பாங்க. இப்போ கிளாஸ் பல்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து க்ளோ ஆகும்பொழுது தான் ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகிறதுனால இட் இஸ் ஏபிள் டு இன்கேண்டசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேண்டசன்ஸ் இஸ் நத்திங் பட் க்ளோவிங் வித் ஹீட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹீட் ஆகுது, எப்படி க்ளோ ஆகுது, க்ளோ ஆகுது எப்படி ஹீட் ஆகுது, ரொம்ப லார்ஜ் டெம்பரேச்சர்ஸில். சப்போஸ் நீ பல்பு க்ளோ ஆகும்போது தொட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அதில் என்ன நடக்குது அப்படின்னா 100% ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து 2 பார்ட்டாக பிரியுது. ஒன்று லைட் எனர்ஜியாகவும் இன்னொன்று ஹீட் எனர்ஜியாகவும் பிரியுது. லைட் எனர்ஜி அப்படின்றது 5% தான், மீதி 95% வேஸ்டேஜ் ஹீட்டாக தான் வெளியே போகுது. அப்போ 100% ஆஃப் த எலக்ட்ரிக் பவரில் ஒன்லி 5% இஸ் யூசபிள் பர்பஸ், 95% ஆர் அன்யூசபிள். தட் மீன்ஸ் அந்த 5% தான் நமக்கு லைட் எனர்ஜியாக கிடைக்குது, மீதி 95% வேஸ்டேஜ் ஆஃப் ஹீட் எனர்ஜியாக தான் வெளியில் போகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதே போல் எலக்ட்ரிக் வெல்டிங், அதே போல் எலக்ட்ரிக் ஆர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனில் இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தை படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ வெல்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்த்தி வெர்டிக்கல் ராட் அப்படின்றது வெல் பண்ண அந்த பாயிண்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே போயிது, டேமேஜ் ஆகிட்டே வரும், தட் மீன் டெஸ்ட்ராய்ட் ஆகிட்டே வரும். அப்போ இந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் லேம்ப்பு, எலக்ட்ரிக் வெல்டிங்கு, எலக்ட்ரிக் ஆர்க்லாம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் லேம்புக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 4 அப்ளிகேஷன்ஸையும் கோத்ரூ பண்ணும்போது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 4 விஷயத்துலையுமே நம்ம வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பற்றி தான் பேசியிருக்கிறோம். ஸோ வி கேன் கால் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் கன்வெர்டட் இன் டு த எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ். அப்போ த டெம்பரேச்சர் இந்த டபுள் ஏரோவுக்கு என்ன மீனிங்கு, வைஸ் வெர்சா அப்படின்னு படிப்போம். அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அப்போ சொல்லும்போது த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் அண்ட் வைஸ் வெர்சா. அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸால் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜும் கிடைக்கும், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜால் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு பேர் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா போத் த ப்ராசஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதில் ஒரு 3 கிளாஸிஃபிகேஷன் நம்ம படிக்கிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீபெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் 3 எஃபெக்ட் இருக்குது. சீபெக் எஃபெக்ட்டு, பெல்டியர் எஃபெக்ட்டு, தாம்சன் எஃபெக்ட். ஸோ இந்த 3லையுமே நம்ம வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பற்றி தான் சொல்ல போகிறோம். பட் இங்கே சீபெக் எஃபெக்ட்ன்றது விஷயத்தில் நமக்கு என்ன அவசியமாக தேவைப்படும் அப்படின்னா, we have to consider the 2 dissimilar metals. டிசிமிலர்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரே மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்ம எடுக்கக்கூடாது, ஒரே மாதிரியான மெட்டல்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும், ஒன்று காப்பர், இன்னொன்று அயன் எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா காப்பர் அயன் ஆர் த 2 dissimilar metals அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ காப்பர் இஸ் த ஒன் ஆஃப் த மெட்டல், அயன் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெட்டல். அப்போ காப்பர் ஒரு மெட்டீரியலு, அயன் ஒரு மெட்டீரியல், இது ரெண்டையும் சேர்க்கும்போது இதுக்கு பேர் 2 dissimilar metals அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ சீபெக் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 dissimilar metals when the junctions are maintained at a different temperature and EMF is developed. இது என்ன, ஒன்றும் கிடையாது. அதாவது 2 dissimilar metal, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது 2 ஜங்ஷன்ஸாக மேக் ஆகுது. அந்த 2 ஜங்ஷன்ஸாக மேக் ஆகும்போது 2 இடத்துல 2 டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று கோல்டாகவும் இன்னொன்று ஹாட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சொல்ல வரும்போது எப்போல்லாம் வந்து 2 dissimilar metals யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் 2 ஜங்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸு டெவலப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் நம்ம சொல்லியிருக்கோம் பாரு, அதாவது ஃபஸ்ட் ஜங்ஷன் அப்படின்றது ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்குறோம், செகண்ட் ஜங்ஷன் அப்படின்றது வாட்டரு. அப்போ வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும் பட்சத்தில் அந்த கரண்ட் அப்ளை பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரை வந்துட்டு ஹாட் வாட்டராக யூஸ் பண்ணலாம். தானாகவே அது ஹாட் வாட்டராக மாறாது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிட் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ரிட் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து என்னவாகும், ஹாட் வாட்டராக மாறும். அப்போ இது ஹாட் வாட்டர்னால் இதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இது வந்து ஐஸ் க்யூப்ஸ் அப்படின்னும் போது கோல்டு வாட்டர், இதனுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிட் லேம்பை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஜங்ஷனை வந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் எடுத்துருக்குறோம், 2 ஜங்ஷன்ஸாக மேக் ஆகிடுச்சு, 2 டெம்பரேச்சரில் இருக்குது. அப்போ என்ன நடக்குது, இஎம்எஃப் டெவலப் ஆகுது. ஸோ 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் கனெக்டட் டு ஃபார்ம் 2 ஜங்ஷன் இஸ் நத்திங் பட் தெர்மோகப்பிள். இதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம், அதாவது 2 dissimilar metals connected to form 2 junctions is known as thermocouple. எப்போ 2 dissimilar metals எடுத்து 2 junctions-ஆ மேக் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுக்கு பேர் தெர்மோகப்பிள்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ரிவர்சபிள் எஃபெக்ட்னு சொல்கிறோம். என்ன காரணமே இல்லாமல் ரிவர்சபிள் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கிறோமே அப்படின்னா அதுக்கான மீனிங்கை சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஹாட் ஜங்ஷன்லேருந்து கோல்டு ஜங்ஷனுக்கும் கோல்டு ஜங்ஷன்லேருந்து ஹாட் ஜங்ஷனுக்கும் கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகும். எப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஏரோஸை வந்து நம்ம மாற்றினோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ டைரக்ஷன் ஆஃப் த ஏரோஸை எப்படி மாற்ற முடியும், நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லியிருக்கிறோம், 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் எடுத்தோம், 2 ஜங்ஷன்ஸை மேக் பண்ணோம், 2 டெம்பரேச்சரில் இஎம்எஃப் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஐஸ் க்யூப்ஸு, செகண்ட் ஒன் வந்து வாட்டரு, தட் மீன்ஸ் இது ஹாட் வாட்டரு, இது வந்து கோல்டு வாட்டரு. அப்போ 2 junctions are maintained at 2 different temperature, it is able to producing the EMF. EMF is nothing but electromotive force அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் இல்லையா. அப்போ இது என்ன தெர்மோகப்பிள்னா இட் இஸ் த காப்பர் அயன் தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த அதாவது இங்கே நம்ம 2 மட்டும்தான் எடுத்துருக்குறோம், ஒன்று காப்பரு, இன்னொன்று வந்து அயனு. இந்த 2 மெட்டீரியல்ஸு, 2 மெட்டல்ஸு, 2 டிசிமிலர் மெட்டல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது 2 ஜங்ஷன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த காப்பர் அயன் தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணுற மாதிரியே நிறைய பேர் ஆஃப் மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மோ எலக்ட்ரிக் சீரீஸ்னு பேர் வச்சார். அந்த தெர்மோ எலக்ட்ரிக் சீரீஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அதில் எப்படி எடுக்கணும்னா அந்த சீரீஸில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலு, எண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலு எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தெர்மோகப்பிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த தெர்மோகப்பிளில் நம்ம வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை கொடுக்கலாம். சப்போஸ் ஏன் இதை ரிவர்சபிள் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐஸ் க்யூப்ஸுக்கு பதிலாக ஹாட் வாட்டரும், வாட்டருக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸும் சேஞ்ச் ஆகுது. தட் மீன்ஸ் 1 junction இஸ் ஹாட் ஜங்ஷன் அண்ட் another இஸ் தி கோல்டு ஜங்ஷனாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு ஜங்ஷன்ஸுடைய டெம்பரேச்சர் ரேஞ்சும் ரிவர்ஸ் ஆகுது. அதனால தான் இதுக்கு என்ன பேர், ரிவர்சபிள் எஃபெக்ட்னு பேர் வச்சுருக்கிறோம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த மேக்னட்யூட் ஆஃப் த இஎம்எஃப் அப்படின்றது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்ற கொஷின் வந்தது அப்படின்னா த மேக்னட்யூட் ஆஃப் த இஎம்எஃப் டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ், அதாவது மெட்டல்ஸுடைய நேச்சரை பொறுத்து இருக்கும், ரெண்டாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்கும். அப்போ நேச்சர் ஆஃப் த மெட்டல்ஸ்னால் இப்போ நம்ம பேசினது தான், காப்பரை போய் அயன் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற மாதிரி. சப்போஸ் பிஸ்மத்து ஆன்டிமனி யூஸ் பண்ணும்போது ஒன்று கிடைக்கலாம். அப்போ இந்த பிஸ்மத்து ஆன்டிமனியில் தான் இருக்கிறதுலே மேக்னட்யூட் ஆஃப் த தெர்மோ இஎம்எஃப் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரி, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்று சீபக் ஜெனரேட்டர், அதாவது தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் இஸ் யூஸ்டு டு மெயின்டைன் தி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பை யூஸிங் ஆஃப் த சீபக் எஃபெக்ட். ரெண்டாவது தெர்மோபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மோபைலோட யூசேஜ் என்ன அப்படின்னா டு டிடெக்ட் தி தெர்மல் ரேடியேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸாக நம்ம வந்து படிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெல்டியர் எஃபெக்ட். இப்போ பெல்டியர் எஃபெக்டில் என்ன நடக்கும், இப்போ சீபக் எஃபெக்டில் சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் எழுதியிருக்கிறோம், இட் இஸ் ஆல்சோ ரிவர்சபிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிட்டு அதே போல் நீ அப்சர்வ் பண்ணாலே தெரியும் 2 டயக்ராம் போட்டிருக்கோம். இப்போ 2 டயக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் த காப்பர் அயன் தெர்மோகப்பிள். இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே கால்வனாமீட்டருக்கு சொன்னோம் இல்லையா, இந்த கால்வனாமீட்டரில் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பாயிண்டர் ஆஃப் த கால்வனாமீட்டரும் ரிவர்சலில் மாறும். அது மாதிரி இங்கே ஒரு டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம். பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது காப்பர்லேருந்து அயனுக்கு கரண்ட்டு போகுது, இங்கிட்டு பார்த்தோன்னா அயன்லேருந்து காப்பருக்கு கரண்ட்டு போகிற மாதிரி நம்ம டைரக்ஷன்ஸை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏரோமாக்ஸ் போர்டில்
பட் இங்கே கரண்ட் எப்போவுமே உனக்கே தெரியும், இந்த கரண்ட் இஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே காப்பர்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல செகண்ட் டயக்ராம் இங்கே முழுமையாக கம்ப்ளீட் பண்ணதுனால இதை நம்ம வந்து நீயே புரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுனால நம்ம விட்டுருக்குறோம். சரி, இப்போ இந்த கோல்டு அதே போல் ஹீட்டட், அதாவது கூல்டு ஜங்ஷன் ஹீட்டட் ஜங்ஷனாக எப்படி நமக்கு நடக்கும்? அப்போ இந்த காப்பர் அயன் தெர்மோகப்பிள்லையும் இந்த இடத்துல நம்ம வந்து 2 ஜங்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஒன்று கூல்டு ஜங்ஷன், இன்னொன்று ஹீட்டட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ கூல்டு ஜங்ஷன் அப்படின்னா அப்சார்ப்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஹீட்டட் ஜங்ஷன்னா லிபரேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டெம்பரேச்சர்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த சரௌண்டிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவலில் என்ன பண்ணியிருக்கு, குறைச்சிருக்கு. அதனால தான் இது வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் அட் த ஒன் ஜங்ஷன், ஹீட் எனர்ஜி இஸ் லிபரேட்டட் அட் த அனதர் ஜங்ஷன் அப்படின்னு படிக்கணும். லிபரேஷன் இஸ் ஆல்சோ நோன் as த எவால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காப்பர் அயன் தெர்மோகப்பிளில் பெல்டியரும் அதை தான் சொல்லியிருக்காரு. பெல்டியரில் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் அட் ஒன் ஜங்ஷன், ஹீட் எனர்ஜி இஸ் எவால்வ்ட் அட் த அனதர் ஜங்ஷன் when the current is flows from the copper to iron thermocouple. அதே இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் நம்ம மாற்றும் போது இங்கே இருக்கிறது அப்படியே இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது காப்பரு இதே தான், இங்கே அயன் ஏரோமாக்ஸ் இதில் டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரியை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். இங்கிட்ட என்ன சொன்னமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். அதுக்கு அப்படியே ரிவர்சலில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ அதனால தான் இதையும் என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஆல்சோ ரிவர்சபிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தாம்சன் எஃபெக்ட். இப்போ தாம்சன் எஃபெக்டில் என்ன நடக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு சீபேக் எஃபெக்டை பேசும்போது ஹீட் அண்ட் ஒன் ஜங்ஷன் இஸ் ஹீட்டட், அனதர் ஜங்ஷன் இஸ் கூல்டு அப்படின்னு சொன்னோம். பெல்டியர் எஃபெக்டில் ஒன் ஆஃப் த ஜங்ஷன் இஸ் அப்சார்ப்ஷன், அனதர் ஜங்ஷன் இஸ் லிபரேஷன் அப்படின்னு சொன்னோம். தாம்சனை பொறுத்த வரைக்கும் த ஹீட் எனர்ஜி இஸ் ஸ்ப்ரெட் அவுட் த்ரூ அவுட் த பாடி ஆஃப் த மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன த்ரூ அவுட் த பாடி ஆஃப் த மெட்டல்? இங்கிட்டு நம்ம போட்டிருக்கிற டயக்ராம் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். இங்கே இந்த ஸ்பிரிட் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து வந்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த ஏபி அப்படின்றது ஒரு பீஸ் ஆஃப் ஏ ஒயர். அது காப்பர் ஒயராக இருக்கலாம், இல்லை நிக்கல் ஒயராக இருக்கலாம், இல்லை லெட் ஒயராக இருக்கலாம், இல்லை அயனாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. நம்ம எதை எடுத்தாலும் சரி அந்த பீஸ் ஆஃப் த ஒயரை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது பாரு 3 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏபிசி, இங்கிட்டும் ஏபிசி 3 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ இப்படி நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோம், கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதே போல் ஸ்பிரிட் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறதுனால என்ன நடக்கும், இந்த ஒயர் வந்து ஹீட் ஆகுது. அப்போ ஒயர் ஹீட் ஆக ஏ பாயிண்டில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், பி பாயிண்டில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும். வாட் அபவுட் த சி பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் சி பாயிண்டில் வந்துட்டு ஹையர் டெம்பரேச்சர் எக்ஸிக்யூட் ஆகும் ஏவையும் பியும் கம்பேர் பண்ணும்போது. அதே போல் இங்கிட்டு தான் நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே கம்பேர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சரை பார்த்தோம் அப்படின்னா பி பாயிண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். அதாவது ஃபார் அவேன்னு சொல்லக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், க்ளோஸராக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ ஏ டு சி என்ன நடக்குது அப்படின்னா ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு, சி டு பி என்ன நடக்குதுன்னா ஹீட் எனர்ஜி இஸ் எவால்வ்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா பை யூஸிங் ஆஃப் ஏ காப்பர் ஒயர். சப்போஸ் நம்ம காப்பர் ஒயர் எடுக்கும் பட்சத்தில் ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும், சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ப்ராசஸ் வந்து ஹீட் எனர்ஜி எவால்வ் பண்ணும். அப்போ இது என்ன ஒயராக நீ மைண்டில் வச்சுக்கிற, காப்பர் ஒயரை யூஸ் பண்ணும்போது. அப்போ எப்போல்லாம் நம்ம காப்பர் ஒயரை யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏ டு சி வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், சி டு பி வந்து ஹீட் எனர்ஜி எவால்வ் பண்ணிக்கும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகக்கூடிய தெர்மோ இஎம்எஃபோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லியிருக்கிறோம், பட்டு ப்ராசஸ் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம் இல்லையா. இது என்னென்னா இந்த இடத்துல நம்ம வந்து அயன் ராடை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ காப்பர் ஒயருக்கு பதிலாக அயன் ராடை யூஸ் பண்ணும்போது ஏ டு சி இஸ் ஹீட் எனர்ஜி இஸ் எவால்வ்டு, சி டு பி இஸ் ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா தாம்சன் எஃபெக்ட் தே ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஒன் இஸ் தி பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அண்ட் அனதர் இஸ் த நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். என்ன சார் 3ன்னு சொல்லிட்டு 2ஓட முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் இஸ் த நில் தாம்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நில் தாம்சன் எஃபெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்லி ஒன் மெட்டீரியல் லெட் மெட்டீரியல். இந்த லெட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், தெர்மோ எலக்ட்ரிக் டயக்ராம்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாசிட்டிவ் தாம்சனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய காப்பரை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா காப்பர், ஆன்டிமனி, சில்வர், ஜிங்க் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் கீழே வரும்.
அதே நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னா பிளாட்டினம், பிஸ்மத்து, கோபால்ட், நிக்கல் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ நில் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்றது லெட் மெட்டீரியல்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன நடக்காது, இப்போ இங்கிட்ட சொன்னல ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆகுது, ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகுது, இங்கிட்ட ஹீட் எனர்ஜி எவால்வ் ஆகுது, அப்சர்வ் ஆகுது. லெட்டு யூஸ் பண்ணால் என்ன